வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 90 டிபி 100 டிபி 110 டிபியில் 3 FTDH வந்து ஃபெல்டர் பிராண்டில் இருந்து போட்டிருக்காங்க. அதோட அவுட்புட் வந்து சொன்ன மாதிரியே அதே 90 100 110 வருதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி FTDHோட விளம்பரத்தை இது வந்து அப்போவே வாங்கினது தான். இருந்தாலும் செக் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக இப்போ போட்டுருவோம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, சொன்ன அவுட்புட் இதில் வந்து வருதா அப்படிங்கிறது தான் லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். எம்இஆர் லாஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மொத்தம் 3 மாடலுமே வச்சுருக்கோம். 90 டிபி 100 டிபி 110 டிபி. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்டிக்கல் இன்புட் வந்து கொடுத்துருக்கோம். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா -3.40 வருது TCLோட EDFI சிக்னலு. அதை ஃபஸ்ட்டு இந்த 90 டிபி FTDHல் கொடுத்துக்கிடுவோம். ஓகே, கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு DC இன்புட்டு 12 வோல்ட் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து ஆன் வந்து ஆயிடுச்சு. என்ன அவுட்புட் வருதுன்னா 81 வருது, 39 MER வந்து வருது. கெயின் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கொஞ்சம் வேணால் கூட்டி பார்ப்போம். ஓகே, இது வந்து யாருனே ஃபுல்லாக தான் இருக்குது, குறைக்க வேணால் முடியுது, இதுக்கு மேலே கூட்ட வந்து முடியலை. ஓகே, அவ்வளோதான். மேக்ஸிமம் கூடுது, 81 டிபி வருது. கொஞ்சம் குறைச்சி வச்சோம்னா MER வந்து ஒரு MER அரை MER கிட்ட கூட தான் வரும். ஓகே, மேக்ஸிமம் 39.3 MER வரை வருது. 78 வைக்கும்போது 39.3 MER வருது. ஓகே ஓகே, எப்படி பார்த்தாலுமே அதிகபட்சம் 81 டிபிக்கு மேலே வந்து போகலை, அவ்வளோதான், அதோட முட்டி நின்றுது. ஓகே, அப்போது 90 டிபியில் 81 டிபி வந்து வருது, நல்ல ரிசல்ட் தான். ஓகே, அப்போ அடுத்ததையும் கையோட செக் பண்ணிடுவோம். இது வந்து அதே இதில் 100 டிபி FTDH. ஸோ 100 டிபியில் 93 டிபி வந்து வருது. இதுவுமே கெயின் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. பரவாயில்ல, 93 டிபி வருது, 39.3 MER வந்து வருது. ஸோ இது சொன்னதுலேருந்து ஒரு 7 டிபி கம்மியாக வருது, இது சொன்னதுலேருந்து ஒரு 9 டிபி கம்மியாக வருது. கம்மியாக வந்தாலுமே நல்ல ரிசல்ட்டு தான். ஓகே, அடுத்து இதையும் பார்த்துருவோம். -110 டிபி. அப்போ இது ஒரு பரவாயில்ல, 100க்கு மேலேயே வருது. 100க்கு மேலே வந்தாலும் MER வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதெல்லாம் 39.3 MER வரை வந்தது. இதுவும் கெயின் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம். தொண்ணூற்றி 7 வைக்கும்போது 38.2. ஓகே, அது மாதிரி 39.3 வரல, ஆனால் 38.9 வரை வருது. சரி, 38 டிபின்னு 38 MERனு கூட வச்சுக்கிடுவோமே. எவ்வளோ வரை வருது? 102க்கு மேலே போகும்போது குறையுது. ஸோ 102 வச்சுக்கிடுவோம். 102 ஓகே, கரெக்டாக 100 டிபி வந்து வருது. 100 டிபி 38 MER வருது. இது வந்து உண்மையிலே நல்ல ரிசல்ட் தான். ஒன்றும் ஓகே, அதுக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் லேஸாக பார்த்துக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் வச்சு செக் பண்ணிட்டு பிறகு ஃபஸ்ட் பாயிண்ட் கம்மியாக கூட எல்லாம். ஓகே, பரவாயில்ல, ஃபஸ்ட் பாயிண்ட்டு 98.38 MER வந்து வருது. ஸோ உண்மையிலே இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவங்க சொன்னதுலேருந்து ஒரு 10 டிபி கம்மியாக வருது. இப்போ 110 டிபினா 100 டிபி வருது. அப்போ என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த 110 டிபி FTDH வந்து வாங்கலாம். சரி, அப்படியே எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துருவோம். இது வந்து 98.38 MER வருது. இது ஒரு 90ஆவது வரணும்.
பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கம்மியாக வருது. ஏன் லாஸ்ட் பாயிண்ட்டை பார்ப்போமா. ஏதோ டிசி இன்புட் சாக்கெட்டு பிரச்சனை மாதிரி தருது. ஓகே, ஒரு ரீச் வரும்போது திடீர்னு மறுபடியும் 92 வந்துட்டு. ஓகே, ஆனால் இதில் ஏதோ சாக்கெட் லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் அதுக்கும் இன்னொரு டைம் பார்த்துக்கிடுவோம். ஸோ 91 38 எம்இஆர் வந்து வருது. அது 98 கிட்ட வந்துச்சு, 91 வருது. ஆனால் நம்ம மாட்டும்போது இப்போ லைவாகவே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மாட்டும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஒரு சோறு நபர் தான் சரியாக வந்துச்சு. அதுக்கும் இந்த 100 dB FTDH இன்னொரு டைம் கூட நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ 90 ஒரு டைம் செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, 90 வந்து நல்லதாக இருக்குது. அதான் அவங்க சொன்னதுலேருந்து ஒரு 10 dB வந்து கம்மியாக வருது, வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. அதாவது 90 சொன்னால் 80 வருது, 100 சொன்னால் 90 வருது, 110 சொன்னால் 100 வருது. எப்படியோ ஓரளவு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான், ஒன்றும் மோசமான ரிசல்ட்லாம் இல்லை. உண்மையிலே பொருள் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபீல்டில் எந்த அளவுக்கு உழைக்கிங்கிறது வந்து கட்டாயம் லைனில் போட்டு செக் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ வந்து நம்ம பொருளை வாங்குதோம், இங்கே வச்சு செக் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் வீடியோவில் காட்டுதோம். ஆனால் பொருள் ஃபீல்டில் எந்த அளவுக்கு உழைக்கி, இப்போ போட்டு எத்தனை வருஷம் உழைக்கி அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ஃபீட்பேக்கு. இது அதுக்கும் நான் என்ன லைனில் கூட போட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு செக் பண்ணிவிட்டு அதோட அப்டேட்டை ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து தகவல் சொல்கிறேன். ஓகே, போன டைம் திடீர்னு கம்மியாக வந்து இந்த தடவை கரெக்டாகவே இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் வந்து பெரிய அளவில் இல்லை. ஓகே, சேம் 91 38 எம்இஆர் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஏற்கனவே செக் பண்ணதில் என்ன விஷயம்லாம் பார்த்தேன் அப்படின்னா, ஒரு அரை எம்இஆர் லாஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இது வந்து இப்போ பவர்லெஸில் ஓப்பன் ஃபைபர் FTDH இதோட அவுட்புட்டை பாருங்கள், 66 39.9 எம்இஆர் வந்து வருது லாஸ்ட் பாயிண்ட்லே. ஆனால் இது வந்து 39.3 எம்இஆர் தான் வந்துச்சு. அதுக்கடுத்து சில இடத்துல என்ன பண்ணுச்சுன்னா 38.9 தான் வந்துச்சு, அதான் -3 ஆப்டிக்கல் பவர்லேயே. அதே இது ஆப்டிக்கல் பவர் வந்து நம்ம இன்னும் குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது -6 7 போகும்போது அந்த அரை எம்இஆருங்கிறது வந்து ஒரு எம்இஆர் லாஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அது வந்து நான் செக் பண்ணும்போது பார்த்த ஒரு மைனஸு. அதுக்கடுத்து இந்த இது எல்லாமே ரிவர்ஸ் பவர்லேயும் வேலை செய்யும். அதாவது நம்ம ஆப்டிக்கல் கொடுத்து இதில் டிசி இன்புட் கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் POC போட்டு அதோட ரிட்டன் பவர்லேயும் இதை வந்து ரன் பண்ண முடியும். அதுலேயும் இது வந்து வேலை செய்யும். அதையும் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுதேன். இதுமாதிரி கஸ்டமர் எண்டில் POC போட்டு கூட இதை வந்து ஓட்ட முடியும். ஆன் வந்து ஆகுது. இந்த மாதிரி POC சப்போர்ட்டும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 dB FTDH வந்து 300 ரூபா வருது. அதே இது 100 dB FTDH போனோம்னா 360 ரூபா வருது. அதே இது 110 dB FTDHனா 380 ரூபா வருது. கிட்டத்தட்ட 100க்கும் 110 dBக்கும் 20 ரூபா தான் ரேட்டு வித்தியாசம். என்ன பொறுத்தல மொத்தத்துக்கே 110 dB FTDH வாங்கி போடலாம். 110 dB FTDH போது 100 dBயாவது அவுட்புட் வருது. ஆனால் என்னென்னா ஃபுல்லாக கெயினை எந்தளவுக்கு முட்டி ஏற்றி வைக்காமல், இப்போ நம்ம இதில் கூட கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு 2 சுத்தாது கொஞ்சம் கம்மியாக வைங்க. கம்மியாக வைக்கும்போது 100 dBக்கு உள்ளே ஒரு 98 97 96லாம் வரும்போது எம்இஆர் லாஸ் வந்து ஓரளவு ஒரு அரை எம்இஆர் லாஸோட நின்றுக்கிடும். என்னை பொறுத்தல 90 100 வாங்குறதோட கூட இதுக்கும் கிட்டத்தட்ட இது 300 இது 380, அப்போது கூட 80 ரூபானாலும் 380 ரூபாக்குள்ளதே வாங்கி போடலாம். ஃபீல்டில் எந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, லைஃப் எப்படி 1 வருஷம் 2 வருஷம் உழைக்கா அப்படிங்கிறது ஃபீல்டில் போட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம வேணால் இதை லைனில் எங்கேயாவது 1-2 இடத்துல போட்டு வைப்போம். ஏதாவது ஃபியூச்சரில் பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.